எல்லாத்தையுமே சொல்லுங்க. எங்க அண்ணன் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய். எனக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ். டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிடும்னு சொல்லுங்க. எல்லா உண்மையும் சொல்லிருங்க. எதையுமே மறந்துடாதீங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட உங்க லவ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் கரெக்ட். நிலா, அவன் தான் ஏதோ வளர்றானா, நீயும் என்னப்பா அந்த பொண்ணு மறுபடியும் போய் பார்க்க சொல்ற? ஆமாண்ணே, இவர் கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட் தானே. அவர் போட்டும். போட்டுமா? சோழன், ஏன் இங்கே நிக்கிறீங்க? போங்க, அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் உண்மையை சொல்லுங்க. இப்பவே கண்ணு பண்றேன். அண்ணா, இது நானே சரி பண்றேனே. என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் வேண்டாம், சும்மா இரு. நீ என்ன சரி பண்ண போறாங்க போய்? அதெல்லாம் அவனே பார்த்துப்பான். என்ன நடக்குதுங்க? அண்ணா, இது நான் சரி பண்ண வேண்டிய பிரச்சனை என்ன? கொஞ்சம் சும்மா இருங்க. என்னப்பா? அண்ணா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் சொல்ற எல்லாத்துக்கும் சரின்னு மட்டும் சொல்லுங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஏண்டா, தேவையாதுல்ல? ஒரு சேனலே புள்ளி அடிச்சிட்டு இருக்குது, இதுல 100 சேனல் வேற பார்க்கணுமா? ஏன்டா அலையுது இப்படி? இவர் வேற கொளுத்தி போடுறாரு. இதெல்லாம் ஒரு சின்ன டிராமா தான். ஓ, நீ அப்படி வரியா? ஆமாண்ணா, புரியுதுல்ல? நான் பாத்துக்கிறேன். அங்கிள், அந்த பொண்ணு செத்து போகாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. முதல்ல ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்க சொல்றேன். உண்மை தெரிஞ்சா அந்த பொண்ணே வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்லுவாங்க. நான் போய் ஜஸ்ட் கூட்டிட்டு வரேன், அவ்வளவுதான். எது கூட்டி வர போறீங்களா? எதுங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. உட்காருங்க. உட்காருங்க. உண்மை தெரிஞ்சதும் சந்தோஷமா என் கூட வருவா. அவளை கூட்டிட்டு வந்து நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏங்க, என்னங்க பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நான் அந்த பொண்ணு அப்படிலாம் ஒண்ணு பாக்கலங்க. சும்மா நடிக்காதீங்க சோழன். உடிக்காமலா கலர் கலரா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பர்ஃபியூம் எல்லாம் புசு புசுன்னு அடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சு எல்லாம் பேசுனீங்க. ஓ, அப்படிலாம் இல்லங்க. எனக்கு தெரியும் சோழன். தினம் ராத்திரி பகல்னு திக்கமே யாராவது கடலை போடுவாங்களா? டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிடும்னு சொல்லுங்க. நல்லா பாத்துக்கோல. எல்லாம் உண்மையே சொல்லிருங்க. எதையுமே மறந்துடாதீங்க. நீ சொல்ற மாதிரி தினம் கலர் கலரா சட்டை போட்டு சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கான்ல இவன். அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சதான்ப்பா இருக்கு. கேட்டீங்களா? உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை நீங்க லவ் பண்றீங்கன்னு தான் சொல்றாங்க. என்னடா இதெல்லாம்? உங்களுக்கு தான் ஒத்துக்க கூச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, டோன்ட் வரி சோழன், நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன். உங்க காதல் என்னால பிரியறத நான் அலோவ் பண்ண மாட்டேன். ட்ரூ லவ். அண்ணா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. இந்த மாதிரியே இந்த வீட்டுக்கு வர பொண்ணும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எத்தனை வாட்டி தான் இந்த வீட்டை க்ளீன் பண்றது? யாராவது வந்துட்டா உடனே எல்லாரும் வீட்டை க்ளீன் பண்றோம்னு இறங்கிடுறோம். ஆனா என்ன பண்ணாலும் இந்த வீடு அப்படியே தான் இருக்கு. வேற என்ன பண்றது பாண்டி? அந்த பொண்ணு வரும்போது வீடு இப்படி குப்பையா இருந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும்ல. க்ளீன் பண்ணி வச்சா வீட்டுக்கு வர பொண்ணுக்கு பார்க்க நல்லா இருக்கும்ல. நீங்கெல்லாம் இந்த வேலையை ஷேர் பண்ணி செஞ்சிருங்க. நீட்டா க்ளீன் பண்ணிருங்க. நான் அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு சம்பவம் இருக்கு. சம்பவமா? ஐயோ, உட்காருங்க சோழன். சாரி, இவரோட காயமா? அவகிட்ட உண்மையெல்லாம் சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வருவோம். கூட்டிட்டு வந்து நம்ம சோழனோட சேர்த்து வைப்போம். என்ன பிளான் பண்ற இவ? டைம் ஆச்சுடா, வா வரேன். சொன்னா கேளுங்க.
சொன்னீங்க? எங்க அண்ணனுக்கு ஷாக் கொடுக்கலாமேன்னு சொன்னேன். நான் அப்படி சொன்ன உடனே உங்க அண்ணன் மூஞ்ச பாத்தியா அப்படியே உறைஞ்சு போய் நின்னாரு. ரோட்ல ஒரு பொண்ணை பாத்திரக்கூடாது, உடனே போய் பேசி வழியிருது. ஆட்டம் உங்க அண்ணனுக்கு. இப்ப அந்த பொண்ணு திரும்ப பேசினா உடனே பயந்து சாகுறாரு. நல்லா ஆடுறா உங்க அண்ணன். அண்ணா உங்களை கடுப்பேத்து தான் அப்படி. ஆமா ஆமா, அவர் பண்ணதுல நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? அண்ணன் சரியான கிறுக்க நீ. இப்படிதான் ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிக்கும். நீங்க அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. நீ அவரை பத்தி சரியா நினைக்க அவர் ஏதாவது ஒழுங்கா பண்ணிருக்காரா? அதுவும் சரிதான். உங்க அண்ணன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யவே கூடாது. சரி, அப்ப நமக்கு போகல. நீ அங்கதாண்டா போறோம். ஐயா, நீ குழப்புறீங்களே. அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்கள கூட்டிட்டு வர போறோமா? டேய், இப்பதானே சொன்னேன் உங்க அண்ணன் யாரையாச்சும் போய் சைட் அடிப்பாரு, நான் போய் பேசி உங்களை வீட்டுக்கு கூட்டு வரணுமா? எனக்கு ஒரு வேலை இல்ல. உங்க அண்ணனுக்கு தான் என்ன பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியுது. உனக்கும் அப்படிதான் தெரியுதா? ஐயா, நீ நான் உங்களை அப்படி நினைப்பேனா? அப்போ வண்டி எடு, போலாம். ஆமாங்க, கரெக்டு தான். நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. உண்மை தெரிஞ்சதும் சந்தோஷமா என் கூட வருவா. அவளை கூட்டிட்டு வந்து நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்ல மாதிரி எதுவும் செஞ்சிருவாளா? நீ கோச்சுக்காதீங்க. நான் ஒன்னே மட்டும் கேட்குறேன். நம்ம அவங்கள கூட்டிட்டு வர போறது இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம அவங்கள பார்க்க போகணும்? பேசாம அப்படியே திருப்பிடுறேன். அமைதியா வான்னு சொல்றேன்ல. சரி சரி, டென்ஷன் ஆகுது. நான் எதுவும் கேட்குறேன். என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க? என்ன நிலா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடும் நினைக்கிறியா? ஆமாப்பா, அப்படி சொல்லிதானே நிலா போயிருக்கு. அந்த பொண்ணை வச்சுட்டு இவன் என்னடா பண்ண போறான்? என்னடா முறைக்கிற? உத்தம மாதிரி என்ன திட்டிட்டு இருப்பல, இப்ப நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா? உன் பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்ற. நல்லா இருக்குல்ல இது? பின்ன உங்க பையன் உங்களை மாதிரி தானே இருப்பான். இருக்க வேணாம். யார் இருக்க சொன்னது? ஏண்டா அப்பனை தான் கெட்டவன் கெட்டவன் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க தான்டா. நீங்க ஒழுக்கமா இருக்க கூடாதுன்னு நானே குறுக்கமா வந்து படுத்தேன். என்னமோ பேசுற பேச்சு. தம்பி, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை சோழி முடிஞ்சது. சோடுதே கதம் கதம். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? நேரம் தெரியாம கமெண்ட் பண்ணிட்டு கை சேர்த்து கொள்ளலாமா? என்ன இப்படி பேசுறாரு? நான் என்னடா பண்றது? நான் தான் சொன்னேன்லடா, நீ எங்க கேட்ட? ஓ, நீங்க எல்லாரும் வேற டார்ச்சர் பண்றீங்களே. நாங்க என்னடா உன்னை டார்ச்சர் பண்ணோம்? அண்ணே, நிஜமாவே இல்ல காயத்ரியை கூட்டு வந்துடலாம். உன் கண்ணு முன்னாடி தானே கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. நீ என்ன இப்ப கோமாலையா இருந்த? இதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லைண்ணே. எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்குண்ணே. என்னடா தப்பா போயிட்டு இருக்கு? நீ தானே அந்த பொண்ணை போய் பஸ் ஸ்டாப்ல பார்த்து தினம் நின்னு பேசுன. நான் பேசினா உடனே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறீங்களா? நீ பேச மட்டுமாடா செஞ்ச? ஏய், நான் வேற எதுவுமே பண்ணலடா. காயத்ரியை போய் கூட்டிட்டு வரேன்னா உங்க கிளம்புனதுக்கு காரணமே நீ தானடா. ஏய், நான் என்னடா பண்ணேன்? நீ தான் பக்கம் பக்கமா வசனம் பேசுனீங்க. அதுல கடுப்பாகி தான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. என்ன சொன்ன? இவங்க என்ன என்னோட ஒய்ஃபா? இவங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அதனாலதான் நான் காயத்ரி கூட பேசுறேன். இப்பெல்லாம் சொன்னலடா. இல்லடா, எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் கேட்கவே இல்லடா. நீ எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம ஆட் பண்ணி சொல்லிருக்கடா பாண்டி. நீ அப்படிதான் கேட்ட. ஏய், நான் அந்த வார்த்தையை சொல்லலடா. நீ அந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த அர்த்தத்துல தானே எல்லாமே பேசின. அதான் நிலா கிளம்பி போயிடுச்சு. என்னன்னா நீ இன்னும் இப்படி பேசுற? நிலாவை டிவோர்ஸ் பண்ணிட போறோம், அதனால வேற பொண்ணை பாப்போம்னு மனசுக்கு தோணிடுச்சு. அதான் இன்னொரு பொண்ணை பாத்திருக்கேன். ஐயோ, ப்ளீஸ்ண்ணே, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. எனக்கு பைத்தியமே பிடிக்குதுண்ணே. அந்த காயத்ரி லவ் எல்லாம் பண்ணலண்ணே.
அவளை தான் என்கிட்ட வந்து பேசினா. இதை வச்சு நிலாவை இரிட்டேட் பண்ணா நிலா அவளா வந்து லவ் என்கிட்ட சொல்லுவா. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். நான் காயத்ரி கிட்ட பேசும் போதெல்லாம் நிலா வேற ரொம்ப கடுப்பாவானே. சரி என் மேல பொசிவ் ஆகுறான்னு நினைச்சேன். அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணேன். இது என்ன சினிமாவா? சினிமால தான்டா நீ சொல்றதெல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கை விஷயத்துலயும் இப்படிதான் முட்டாள் மாதிரி முடிவு எடுப்பியா? என்ன? நீ லூசு மாதிரி பண்ற வேலையை பார்த்து அந்த பொண்ணுகிட்ட பேசாதீங்க, என்கிட்ட வந்து பேசுங்க, நிலா உன்கிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? அதான் இப்ப சொல்லிட்டாங்கல்ல, நீ உன் காயமாவே கல்யாணம் பண்ணிக்கோ, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அவ்வளவுதான். டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சது, அடுத்தது உன் கல்யாணம் தான். பாட்டினா ஞாபகத்துல இருக்கணும், வீடு அவங்க முதல்ல காயத்ரி இங்க கூட்டிட்டு வரட்டும், அடுத்தடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். என்னன்னா ஆமா, நிலா போய் கூப்பிட்டா அந்த பொண்ணு உடனே கிளம்பி வந்துருமா? ஏன் வராது? நீ போன் எடுக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிறன்னு நேத்துல இருந்தே அந்த பொண்ணு கதவை திறக்கல. அவ எங்க தப்பான முடிவு எடுத்துட்டு போறாளோன்னு அவ ஃப்ரெண்ட்ஸே பயப்படுறாங்க. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இப்ப நிலா போய் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடந்த கல்யாணம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு இங்க வந்துடும். வந்துருவாங்க. வருவாளாவா? கண்டிப்பா வருவா. நீ போய் கூப்பிட்டா கூட அவ வராம இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அவங்க போய் கூப்பிட்டா வெட்டி படுக்கையோட இங்க வருவா. அவ ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே தங்கி இருக்கா. இனிமே இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுல வந்து தங்கிட்டான்னு வச்சுக்கோயேன், நிலா உடனே வீட்டை விட்டு கிளம்பிடும். இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? என்ன அப்படிலாம் சொல்லாதானே. நிலா இந்த வீட்டை விட்டு போனா எப்படின்னு நான் இதெல்லாம் நடக்கும் நினைக்கவே இல்லைண்ணே. அப்போ அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது உனக்கு ஓகே, அவங்க இந்த வீட்டை விட்டு போறது உனக்கு பிரச்சனை இல்லை, அப்படிதானே? டேய் துரோகி, நான் எங்கடா அப்படி சொன்னேன்? நிலா